பொதுவாக எல்லா பணிகளும் காவல்துறை என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு ஏற்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும். நீ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நேற்று இருந்த நிலை இன்னைக்கு இருக்க நிலை. நான் ஒன்று மாலைக்குள்ளே பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒரு மாடல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடும் அனுமதியும் வழங்கப் போகிறார். வழங்கல எந்த அச்சமும் இல்லை. ஒன்று, நாளை காலை விமானத்தில் வருகிறார். தூத்துக்குடியில் இறங்கி அங்கிருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியிலும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா? 2 பாயிண்ட் இல்லை, ஒரே பாயிண்ட் தான் பேச சொல்றாங்க பர் டே. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அனைத்து வேட்பாளர்கள் ஆதரித்து பேசுறாங்களா? திருநெல்வேலி மாவட்டம் மொத்தமாக எல்லா வேட்பாளையும் ஆதரிப்பாங்க. ரோட் ஷோங்கிறது எந்த அளவில்? ரோட் ஷோங்கிறது ஒரு வண்டியில் மேலே ஆகிட்டு வருவாங்க. ஓப்பன் இதில் எவ்வளவு தூரத்துக்கு அனுமதி? அனுமதிங்கிறது லிமிட் இல்லைங்க. அது ரோட் ஷோங்கிறது யார் வேணும் வரலாங்கிறது இருக்கேன். ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மித்தெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51 விதிமுறைகள் இருக்குது. அது எல்லாமே நான் ஃபுல் பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை. வாட்டர் கொடுக்கறதுங்க, தண்ணி கொடுக்கறது, சின்டெக்ஸ் வைக்கிறது, ஆம்புலன்ஸ் வேணுங்கிறது, அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சன் வருவது வேறு, இவர் வருவது வேறு. இவருக்கு செக்யூரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா செய்ய சொல்கிறாங்க. என்ன பாண்டனிஸாக வர கூட்டம். இதுவரையிலும் இந்தியாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டை ஆளப்போகிற, நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் நாங்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி விட்டோம். எவ்வளவு மக்கள் வருவாங்க? அது அவர் என்ன சொல்லியிருக்க, என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் சொல்கிறார் அந்த அளவிற்கு மக்களை கொண்டு வருவோம். பொதுவாகவே தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை தவிர சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகள் உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம். அங்கே எதைத்தான் செய்கிறாங்க. பல தடைகள் இருக்கிறது. திருநெல்வேலியை தாண்டி அதுக்கப்புறம் வேறு எங்கு பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம் இருக்கிறது? தூத்துக்குடி போறாங்க. அதுக்கு பிறகு தலைவரோடு கலந்து அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் ஆற்றுவோம். உங்க தொகுதியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணதோட சரி, நீங்க தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலே இருக்கிறீங்க. முன்னாடி அம்மையார் அவங்களுக்காக இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீ உங்க தொகுதிக்கான சுற்றுப்பயணம் எப்போ துவங்கும்? எங்களை பொறுத்தளவு இல்லை, எங்களுடைய பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ரொட்டீன் ஒர்க்கும்பாங்க. கழக தொண்டர்கள், டிவிகே தொண்டர்கள் எல்லாரும் இணைந்து நல்லா பண்ணுறாங்க. என்னோடு வந்தவர்கள் டிவிகே தொண்டர்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 3000 பேர் களத்தில் இருக்கிறார். 3000 பேர் களத்தில் இருந்தால் போதாதா? கடந்த முறையை விட கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உங்கள் தொகுதியில்? தமிழகம் முழுவதும் நிலை எப்படி இருக்குன்னு மக்களை பொறுத்தவரையிலும் நல்ல தீர்ப்பு என்னுடைய தொகுதியில் வழங்குவார்கள். தலைவரை வைத்துக்கொண்டு தலைவர் பெயரால் எங்களை போன்றவர் மட்டுமல்ல எல்லோருமே 234 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை பேருமே ஒரு புதிய மாற்றத்தை வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் முக்கியம். ஏன் ஒரு சேஞ்ச் வரக்கூடாது? அவருடைய உச்சகட்டத்தில் இருக்கிற திரைப்படத்திலே விட்டுவிட்டு தான் பணியாற்ற ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏன் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. வர வேண்டும், அவர்தான் நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை. அந்த கனவு கண்டிப்பாக வெற்றி பெறும். மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறைய விதிமுறைகள் வகுக்கிறாங்க. உங்களுக்கு அதே விதிமுறைகள் தான் இருக்குதா? அதில் மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற எப்படி போயிட்டு வந்துருக்காங்க, என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மட்டும்தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சார், மேடம் ஜெயலலிதாவுக்கு ரூட் டிசைனராக இருந்தவங்க நீங்கள், ஓகே, எல்லாருக்கும் தெரியும். அதனோட இம்பாக்ட் விஜயுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுதா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சுருக்கமாக அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம பேசலாம். ஒரு கூட்டம் இருந்ததுன்னா எழுந்து பேசலாங்க, மைக்கில் உள்ளிருந்தே பேசலாம். ஆனால் இப்போல்லாம் அந்த விதிமுறைகள் என்ன, ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் பேச சொல்கிறாங்க.
அன்றைக்கெல்லாம் அம்மா வரும்போது 25 கூட்டம் 30 கூட்டம் பேசிட்டு வந்துடுவாங்க லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். அது இன்றைக்கு அது இல்லைங்க. தாவேக்கெல்லாம் கடந்த ஓராண்டா இங்க பணி செஞ்சு வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்த அஸ்மிதா மாதிரி ஆட்கள் இங்க தொகுதியில் பணியாற்ற இல்லை பொதுவாக வந்து இந்த மாதிரி இருங்க ஒரே கொஸ்டின் சார். எல்லா இயக்கத்திலும் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, யார் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் கொடுக்குறான். குறிப்பிட்ட மாதிரி இவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கலாட்டா உங்களுக்கே சீட்டு கேட்பீங்க, நீங்கள் கொடுக்கலாமா? உங்களுக்கு ஆசை இருக்கே இல்லையா? நாமளும் ஒரு சான்ஸ் இந்த டிவி விட்டுட்டு வந்து ஒரு சான்ஸ் அடிச்சு பார்த்தலாம் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? இது இயற்கை. முடிவு செய்ய வேண்டிய தலைமை.